ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. இங்கே பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி வண்டி ஓட்டினேன், ஒரு மாதத்துக்கு தான் லைசன்ஸை வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் லைசன்ஸை இல்லாமல் பண்ணிவிடுவேன், காலத்துக்கும் நீ வண்டி ஓட்டாத மாதிரி பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்க, 50,000 ரூபாய் ஃபைனை கட்டிக்கிட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரியே சொன்னது எல்லாத்தையும் சோழன் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஆமாம், இவங்க பணத்தை எப்படி செட்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபட்குள்ளே இருக்கிற அவங்க பேகை எடுத்து பார்க்குறாங்க. பேக்கில் வந்து சுத்தமாக பணமே இல்லை. ஓ, இந்த பணத்தை தான் அவங்க செட்டில்மெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ரொம்பவே கோபமாக வராங்க. டே, இதில் இந்த பணத்தை யாரிடா எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. நீ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி வெளியே வந்த? அங்கே செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பணத்தை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. சரி, அங்கே செட்டில்மெண்ட்டு அவன் தான் லைசன்ஸையும் பிடிங்க வச்சுக்கிட்டான். செட்டில்மெண்ட்டு பண்ணிங்கல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஏதாவது யோசனை பண்ணியிருப்பேன்ல. எதுவுமே சொல்லாமல் பணத்தையும் கொடுத்துட்டு கையில் இருக்கிற லைசன்ஸையும் கொடுத்துட்டு வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. நடேசன் வந்து பார்க்குறாங்க. ஆமாண்டா, அவன் மேலே தப்பே இல்லைன்னா அவன் தான் அத்திரமான சொல்லிட்டு இருக்கான்ல, பேசி சரி பண்ண வேண்டியதானே, அப்படி முடியலன்னா விட வேண்டியதானே, எதுக்காக பணத்தையும் கொடுத்துட்டு லைசன்ஸையும் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அதுக்கு அடுத்துதான், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், ஒழுங்கு மரியாதையாக வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சோழன் இருந்துட்டு, இங்கே நான் தானே உன்னை கேள்வி கேட்குறேன், என்கிட்ட முதல்ல பதிலை சொல்லு, எதுக்காக ஏன் பணத்தை எடுத்துகிட்டு போனேன், என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கேட்குற அளவுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர சொன்ன உடனே பணத்தை தூக்கிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு, அதுக்காக இப்போ என்னடா பண்ண சொல்கிறேன், எதுக்கு வேணாலும் வச்சுட்டீரேன், இப்போ நீ அந்த பணத்தை கொடுத்ததுனால தானே வெளியில் வந்த, டேய் நான் தான் சொல்கிறேன்ல, நான் எதுக்கோ வச்சுருப்பேன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், என் பணத்தை எடுக்கிற போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா, எதுவுமே சொல்லாமல் பணத்தை பெரிய தியாகிங்க மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. பணத்தை கொடுத்தீங்கல்ல, லைசன்ஸே பிடிங்கி வச்சுக்கிட்டான்ல, பணத்தை தான் கொடுத்துங்களே, லைசன்ஸை எதுக்காக வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு ஒரு வார்த்தையாக தான் யாரா கேட்டிங்களடா, இல்லை எங்கிட்ட சொல்லியிருந்தா நானாச்சும் கேட்டிருப்பேன். இந்த வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இல்லாதனால தான் பிரச்சனை இவ்வளோ பெருசாக வெடிச்சுது. இப்போ மறுபடியும் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொன்னால் நீ எந்த அளவுக்கு பேசுவான்னு எங்களுக்கும் தெரியும், அதனால தான் எதுவுமே சொல்லாமல் நாங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான்டா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பொருந்தோ அவ்வளோ சண்டை அடிச்சுக்கிறாங்க. நிலா நடேசன் எல்லாம் உசுப்பேத்தி விடுறாங்களே தவிர யாரும் விலைக்கு விடுறதில்ல. நிலா ரொம்பவே கோவப்பட்டு உள்ளே போயிட்டு ஒரு தட்டை எடுத்துகிட்டு இருந்து பலான்னு ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் விலகி போகிறாங்க. இது வீடா இல்லை வேறு ஏதோதா, எதுக்காக இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? இங்கே பாருங்க சோழன், உங்களுக்கு யார் மேலே இருக்கிற கோவத்தை கொண்டு வந்து வீட்டு மேலே காட்டாதீங்க. உங்களை போலீஸ் அடித்தாங்க, தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக இதேவே எவ்வளோ நேரம் தான் நீங்கள் கோவத்தோடு இருப்பீங்க, எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, இது என்ன வீடா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் சோழன் எதுவுமே பேசாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அதுக்கு அடுத்துதான் பாண்டியன் கிட்டே போயிட்டு நிலா இருந்துட்டு, அவர் தான் கோவத்தில் இருக்காருல்ல, உட்காந்து நிதானமாக பேசியிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீங்களும் ஏட்டிக்கு போட்டியா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்டேயும் சத்தம் போடுறாங்க. பாண்டியனும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக நடேசன் கிட்டே போகிறாங்க. ஒரு அப்பானா பிள்ளைங்க சண்டை போடுற போது தடுக்கணும், இப்படி சண்டைலாம் மூட்டி விடக்கூடாது. அவர் தான் ஏதோ கோபத்தில் கத்திட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, அப்படி இல்லாட்டி உசுப்பேத்தி விடுறீங்க, பெத்த அப்பனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம நிலா. நடேசன் எதுவுமே பேசாமல் அமைதியாக போய் வெளியே உட்காந்துக்கிறாங்க அவரோட இடத்துல. அதுக்கு அடுத்துதான் பல்லவன் இருந்துட்டு, இந்தங்க அண்ணி கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறாங்க. நிலா அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வேலையை பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் வராங்க. என்னடா ஆச்சு, இவங்க 2 பேரோட சத்தமும் வெளியில் அவ்வளோ பெரிய சத்தமாக கேட்டுட்ருக்கு, நிலா வேற கத்திட்டு இருந்துச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சேரன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டே, உனக்கு என்னடா பிரச்சனை, போலீஸ் அடித்தாங்க அவ்வளோதானே, அந்த கோவத்தில் தானே இன்னும் வரைக்குமே இருக்க,
இங்கே பாரு எல்லாத்தையும் கடந்து வந்துரு. இப்போ தான் நீ வெளியில் வந்துட்டல, அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கணும் தவிர இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தால் எல்லாமே சரியாக போயிடுமாடா. நீலாம் ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிச்சு. ஆனால் நம்ம தான் அந்த பிள்ளையை இழுத்து பிடிச்சி இந்த வீட்டில் உட்கார வச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் தினம் தினம் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நானே கொண்டு போய் அந்த பிள்ளைய ஹாஸ்டலில் எடுத்துன்னு போய் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிடுறாங்க. சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகி வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன்கிட்டேயும் அவன் தான் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். நீயாவது விட்டு கொடுத்து போகாமல் நீயா அவங்ககிட்ட சண்டை போட்டு நின்றுட்டுருக்க, என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஷேரன் பாண்டியனை பிடிச்சி திட்டு விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, சாரி மாநிலா இல்லைன்னு இவங்க சத்தம் போட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சி சண்டை போட்டுக்கிறாங்க. அதை பார்க்க முடியாமல் அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் தான் கத்த வேண்டியதாக போயிடுச்சுன்னு சாரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் ஏன்னு நம்மளுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வருத்தப்படாதடா, போக போக எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பல்லவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பாண்டியன் வர்றாரு. பாண்டியன் இருந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நிலா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் சாரிங்க, கேட்கல சரியா, சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சத்தமாக கேளுங்க, எனக்கு காது கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சத்தம் போட்டு சாரிங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாங்க. இனிமேல் இப்படி பண்ணவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துட்டு நம்ம பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் ரொம்பவே கோபத்தோடு இருக்காங்க. கோவத்தின் உச்சத்தில் கூட இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. நேராக ஒயின் ஷாப்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பீர் ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க சிக்கன் வேணுமா, முட்டை வேணுமா, அது வேணுமா, இது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அது எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு பீர் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நடேசன் பார்த்துடுறாங்க. இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான், செம்ம வெறியில் இருப்பான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஆமாம், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியாமல் நான் வேற இங்கே தொலைச்சிட்டேன். நீங்கள் கிளம்பி போகிறீங்களா முதல்ல? டேய், முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லடா, அதுக்கப்புறம் நான் போகலாமா வேண்டாமா நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது, நீங்கள் எந்திரிச்சு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிடுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், என்ன பிரச்சனைன்னு கூட சொல்ல மாட்டேன்றல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குட்டிக்கிற ஆசையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு பார்க்குறாங்க. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. சோழன் இருந்துட்டு ஐயோ இவங்க வேறு இங்கே உட்காந்துட்ருக்காங்களே, கோபமாக இருக்காங்க, இப்படி தான் சமாதானம் பண்ண போகிறனோ, சரி பேசாமல் சாரியே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நிலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. சரி சரி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், போலீஸ் என்னை அடித்ததில் கொஞ்சம் கோவத்தோடு இருந்தேன், பணம் வேறு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கோவமாக ஆயிடுச்சு, லைசன்ஸ் வேறு விட்டுட்டு வந்துட்டேன், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் கோவப்பட்டுட்டேன், தயவு செஞ்சு எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க, டே பாண்டியா என்னை மன்னிச்சிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் விட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் 2 பேர் மன்னிச்சிடு சாரி சாரின்னு சொல்கிறீங்க, ஆனால் மறுபடியும் 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு சண்டை தானே போட்டுட்ருக்கீங்க, அதனால் ஒரு பேப்பரில் இனிமேல் நாங்கள் சண்டையே போட மாட்டோம்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு எழுதி கொடுத்தாலையோ அது தண்ணியில் கரைச்சி விட்ட மாதிரி தான் மறுபடியும் 2 பேர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிடுறாங்க. ஆனால் பல்லவன் இருந்துட்டு எழுதி கொடுக்கணும்னு சொன்ன உடனே நோட்டை தூக்கிட்டு நிற்கிறாங்க. அண்ணி இந்த பேஜ்லலாம் நான் எழுதி முடிச்சிட்டேன், இந்த பேஜ் காலியாக தான் இருக்குது, பேசாமல் இதெல்லாம் சைன் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு பல்லவனை பார்த்து முறைக்கிறாங்க. பல்லவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டு உட்காந்துக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் வெளியில் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நைஸாக எஸ்கேப் ஆகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. சோழன் இருந்துட்டு என்னோட சாமி இந்த வெட்டுறாங்க, காதெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நின்று புலம்பிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம
பாண்டியன் வரங்க, என்னடா இது மறுபடியும் இங்கே சண்டை போடுறதுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் ஆரம்பிக்கிறாங்க. டேய், நான் சண்டையெல்லாம் போடல, நீ எப்படி தப்பிச்சு வந்தியோ அதே மாதிரி தான் நானும் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. என்னடா இவங்க இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, எல்லாம் உன்னால தாண்டா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லலான்னு தான் வந்தேன். அப்படியா, என்னடா விஷயம்? இல்லைடா, காலையிலே இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன், ஆனால் காலையில் நீ போலீஸ் ஸ்டேஷன் போனது, அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைலாம் எல்லாத்தையும் மறந்தே தொலைச்சிட்டேன். ஒரு வண்டி கேட்டிருந்தில்ல, வண்டி ஒன்று வந்திருக்கு, பார்க்குறியா, வாங்கிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடா, நான் அண்ணன் கேட்ட உடனே டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். எந்த மாதிரி வண்டி, எப்படிப்பட்ட வண்டி, வண்டி நல்லா இருக்கும்ல, கண்டிஷனெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, டேய் ஏதாவது ஓட்ட வண்டி எது காட்ட போகிறடா. ஏற்கனவே நிலாவுக்கு என் மேலே நல்ல ஒரு பேர், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தேன்னா இன்னும் நல்ல பேர் ஆகிடும்டா. 2 பேரையும் பிரித்து விட்டுரு போகிறடா. என் மேலே இருக்கிற கோவத்தில் நான் போய் அப்படியெல்லாம் பண்ணுவேனடா. வண்டி வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு போய் நான் எப்படா கெடுதல் செய்வேன்? நான் அவங்கள பிரித்து விடுறேன்னா உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உங்கள் மாமனார் அடைச்சி வச்சுட்ருக்கிற போது நான் தான் வந்து காப்பாற்றினேன். எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாத நன்றி கிட்டவனே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி, விடு விடு, மறுபடியும் ஆரம்பிக்காத. சரி, வண்டியோட கண்டிஷன்லாம் கொஞ்சம் சொல்லு. இல்லைடா, வண்டி வந்து அவங்க பொண்ணுக்காக அவங்க வாங்கினாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணும் போய் வெளியில் செட்டில் ஆகிடுச்சு. அதனால் அந்த வண்டி யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. மற்றபடி வண்டியோட கண்டிஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி கொஞ்சம் தூரம் தான் ஓடி இருக்குது, பரவாயில்ல, வண்டி சூப்பராக தான் இருக்குது. பார்த்தா உனக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியாடா, சரி சரி, ரேட்டு என்னடா எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, அவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எதிர்பார்ப்பாரு, ஆனால் இருந்தாலையும் நம்ம பேசி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மறுபடியும் நான் உன்னை கேட்குறேன்டா தம்பி, நீ ஓட்ட வண்டி எது காமிச்சிட்டு போகிற, நிலா முன்னாடி வெறும் அசிங்கமாக போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காத சரியா? வண்டியெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, வண்டியோட கண்டிஷனும் நல்லா தான் இருக்குது, கம்மியாக தான் ஓட்டம் ஓடி இருக்குது. அதனால் இந்த வண்டி நிலாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் நான் வண்டியை வேற யாருக்காவது கை மாற்றி விட்டுருவேன். ஏதோ நீ கேட்டியே, இதான் அது அவங்களுக்காக கேட்டியன்றதுனால தான் நான் அந்த ஓனர்கிட்ட பேசி வச்சுருக்கேன். நீ சரின்னு சொன்னால் அடுத்த நாளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிடா, வண்டியை பார்க்கலாம், பிடிச்சிருந்தா கையோட கை வாங்கிட்டு வந்துடலாம்டா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நிலா எந்திரிச்சு போகும்போது அவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க. நிலா பார்க்குறாங்களே அப்படின்றதுக்காக இன்னும் அழகாக நடிச்சிட்ருக்காங்க. தோள்பேட்டை மேலே கையை போட்டு 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சேரனை கூப்பிட்டு, என்னென்ன இது, இவங்க இப்போ தான் 2 பேரும் அவ்வளோ தூரம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அப்புறமா எதுவுமே இப்போ நடக்காத மாதிரி இப்படி 2 பேரும் சந்தோஷமாக கையை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க, என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு பார்க்க இதெல்லாம் புதுசாக இருக்குமா, ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே பழகி போயிடுச்சு. 2 பேர் ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது இப்படி தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை கொட்டிட்டான், என் சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என் மேலே கல் எடுத்து போட்டான், என் நோட்டை கிழிச்சிட்டான், என் பென்சிலை பிடுங்கிக்கினான், என் பேனாவை பிடுங்கிக்கினான்னு 2 பேரும் வந்து சண்டை போட்டுகிட்டே வருவாங்க. 2 பேரும் அவ்வளோ சண்டை போடுவாங்க. இப்போ எப்படி சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி தான் போட்டுப்பாங்க. பல்லவனெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப பயந்து போயிடுவான். ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சுமா. அடுத்த நிமிஷம் என்ன காரணத்துக்காக பேசுவாங்க, அது எவ்வளோ நேரம் பேசுவாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் மறுபடியும் எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துப்பாங்க. மறுபடியும் இப்போ எப்படி சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி சண்டை போட்டு சேர்ந்துப்பாங்க. பார்க்குற எங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சி போய் திரிஞ்சிட்ருப்போம். ஆனால் டக்குன்னு 2 பேரும் சேர்ந்துப்பாங்கம்மா. இதுதாம்மா அப்போருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சாரிம்மா, இந்த வீட்டில் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இப்படி ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே இல்லைண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் எங்கள் வீட்டிலலாம் சண்டை போட்டால் எப்படியெல்லாம் போடுவோம் தெரியுமா அப்படின்னு நிலா சொன்ன உடனே சோழன் இருந்துட்டு, ஆமாம் நாங்களாவது இப்படி அடிச்சுப்போம், ஆனால் நீங்களாம் ஆளவே க்ளோஸ் பண்ணுற ஆளுங்க தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களான்னு இவர் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்னு, சைடு கேப்பில் என் குடும்பத்தை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு பாருங்க. டேய், உன் வாய் தாண்டா உனக்கு எதிரியே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கமும் பல்லவன் ஒரு பக்கமும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான், ஐயோ மறுபடியும் வாய் வார்த்தை விடுறோமே, இதுக்கு மேலே இங்கே நிற்க தேவையே இல்லை, நின்னா பெரிய ஒரு பிரச்சனையே ஆகிடும், அதனால் நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நைஸாக எஸ்கேப் ஆகுறாங்க.
நிலா இருந்துட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நிலாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து எந்திரிச்சு வராங்க. "அண்ணன் நீங்க எந்திரிச்சிட்டிங்களா? என்னண்ணா இன்னும் பாண்டியன் வந்து தூங்கிட்டே இருக்கான். உனக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு. அதனால நீ எந்திரிச்சிட்ட. அவனுக்கு இன்னும் தூக்கம் வருது. அதனால அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவனையும் நான் கேள்வி கேட்க முடியாது. உன்னையும் நான் கேள்வி கேட்க முடியாது. சரிங்கண்ணா எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இந்த துணியை மட்டும் நான் அழைச்சி வச்சுட்டு வந்துடுறேன் நீ போ நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அவனெல்லாம் எழுப்பி விட்டுறாத அவன் எப்போ எந்திரிக்கிறானோ அப்போவே எந்திரிக்கட்டும் அப்படி போய் நான் விட்டுருவேன் நான் இப்போ பாருங்க நான் எப்படி போய் எழுப்புறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை எழுப்புறதுக்காக சோழன் வந்து போகிறாங்க. டேய் பாண்டியா ஏன் பாண்டியம்மா எந்திரிம்மா எதுக்குமா இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதுக்கு அடுத்து தான் வந்து எட்டி உதைக்கிறாரு. உதைக்கிற உதையில சோழன் போயிட்டு தூரமாக போயிட்டு விழுந்துடுறாரு. என்னடா இது இவன் இப்படியெல்லாம் உதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது இவனெல்லாம் இப்படி எழுப்புறதை விட நம்ம இப்படி எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை முகத்திலே ஊற்றி விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு டேய் உனக்கு என்னடா பிரச்சனை நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே டேய் வாடா போய் அந்த வண்டியை பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ காலையிலேயே வாடா டேய் நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்டா எனக்கு இன்னும் தூக்கமே தெரியல நான் தூங்குறேன் மதியமாக போய் பார்த்துக்கலாம். என்ன மதியமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்போ ஏதாவது ஒரு வேலை வந்துடும் இதெல்லாம் நடக்கிற காரியமா இது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம இப்போயே போகலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. டேய் அதுக்கு நீ இவ்வளோ காலையிலையாடா கொஞ்ச நேரம் இருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் பாண்டியா வாடா ப்ளீஸ்டா எனக்கு அந்த வண்டியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைடா வாடா போகலாம் அந்த வண்டி எப்படி இருக்குமோ எப்படி நிலாவுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசித்து மண்டையை போட்டு பிச்சுக்கிச்சு இப்போ போய் நேரில் போயிட்டு வண்டியை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் வாடா போகலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சரி இருடா போகலாம் டே அந்த ஓனர் கொஞ்சம் ஃபோன் பண்ணுறா டே இவ்வளோ காலையில் அவங்களாம் ஃபோன் எடுக்க மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நீ எடுப்பாங்க நீ முதல்ல ஃபோனை பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி இரு நான் போய் பல்ல விளக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல விளக்குறதுக்காக போகிறாங்க. பின்னாடியே போகிறாரு நம்ம சோழன். என்ன இது இவன் இவ்வளோ மெல்லமாக பல்லு விளக்குறான் இவன் இப்படி பல்லு விளக்குனா அதுவே மதியாயிடும் போல இருக்கே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷை பிடுங்கி அவரே தேய்ச்சி விடுறாரு. அவ்வளோதான் போதும் வாயை கழுவிட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நான் காலையிலேருந்து இன்னும் போகவே இல்லைடா நான் போன பாத்ரூமு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்புறமா போய்க்கலாம் வாடா போகலாம் டேய் இதெல்லாம் தாங்கக்கூடிய விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கூட ஒழுங்காக போக விடாமல் சோழன் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆச்சாடா வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படிதான் ஆகும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு டேய் வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் குளிக்க வேண்டாமாடா குளிக்கலாம்டா ஈவினிங்காக வந்து குளிச்சுக்கூடா நீ இப்போவே ரொம்ப அழகாத்தான் இருக்க வாடா போகலாம் டே இருடா சட்டையாவது மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மாற்றுறதுக்காக உள்ளே போகிறாங்க. நீ எங்கே வர உள்ளே வந்த உன்னை கொன்னே போட்டுருவேன் ஒழுங்கு மரியாதையை எங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போய் மாற்றிட்டு வராரு. வந்த உடனே டே நீ ரொம்ப அழகாக இருக்கு இதுவே போதும் வாட டே இருடா கொஞ்சம் தலையாவது சீவிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டே 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க டீ கேட்டீங்களே இந்த டீயை குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் நான் உன்னை எப்போ டீ கேட்டேன் நீ எப்போ நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் டீ எல்லாம் ஒன்றும் வேண்டாம் டே எனக்கு வேணும்டா நான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உனக்கு வெளியில் இதை விட சூப்பரான டீயை வாங்கி கொடுக்குறேன் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சேரன் இருந்துட்டு டேய் எங்கடா கிளம்பிட்டீங்க அவனை நிம்மதியை தூங்க விடாமல் இப்படி எதுவுமே பண்ண விடாமல் எங்கடா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணன் அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பாண்டியனை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் எப்போ சண்டை போடுறாங்க எப்போ ஒன்றா ஆகுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எப்படியோ ஒன்று 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ஒரு பக்கம் நினச்சிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.